வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நான் நண்டு எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களும் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நண்டு எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. நண்டு நம்ம வாங்கலே நண்டு எப்போதுமே இந்த மாதிரி அதோட கால்களை நல்லா கட்டி வச்சுருப்பாங்க. அதனால நம்ம நண்டை ஃபஸ்ட்டு அந்த கட்டி வச்சுருக்க கயிறு எல்லாத்தையுமே எடுக்கணும். ஒரு கத்திரிக்கோலை வச்சு அதை கட் பண்ணிக்கோங்க. எல்லா நண்டுகளையுமே அதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இப்போ நண்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த பொசிஷனில் வச்சுருந்தீங்கன்னா தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் மேலே இருக்க அந்த ஓடை எடுத்துகிட்டு பின்னாடி யூ ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ கழிவுகள் இருக்குன்னு. இப்போ முன்னாடி இருக்க அந்த பெரிய நீட்டமாக இருக்க கால்களையும் எடுத்துகிட்டு அதில் தேவையில்லாததெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள் அழுக்கு கலரில் உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து போட்டுருங்க. அந்த நடுவில் இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து போட்டுருங்க. நீங்கள் கையாலே எடுத்திங்கன்னா அது வரும். அதுக்கப்புறமா அந்த கால்களில் பாருங்கள் ஊதா கலரில் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே பிச்சு போட்டுருங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி அது ரொம்ப லேஸாக இருக்கும், ஊதா கலரில் இருக்கும். அது எல்லாத்தையுமே பிச்சு தூக்கி போட்டுருங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அவ்வளோதான், நண்டு க்ளீன் ஆயிடுச்சு. இதை நம்ம தண்ணியில் போட்டு அலசணும், அவ்வளோதான். இப்போ அதை நான் ரெண்டாக வெட்டிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட அப்படியே வச்சுக்கலாம். பட் ரெண்டாக வெட்டினீங்கன்னா சமைக்கையில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு நண்டு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை எடுத்துகிட்டு அதில் அழுக்கு கலரில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இந்த நடுவில் இருக்கிறதையும் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கையில் பிச்சிங்னாலே இது எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு பெருசாக இருக்க அந்த 2 காலையும் எடுத்துக்கோங்க. இது நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தூக்கி போட்டுருங்க. இந்த சின்ன கால்களில் ஊதா கலரில் இருக்கிறத மட்டும் தூக்கி போட்டுருங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. சின்ன நண்டுகளாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சமைக்கல ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நண்டுடைய கால்கள் இந்த மாதிரி நீளமாக இருந்துச்சுன்னா அதை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முள் இருக்கும், முள் இல்லாத சைடு கையை வச்சு அதை இந்த மாதிரி லைட்டாக திருப்பினீங்கன்னா கால் நம்மளுக்கு 2ஆக வந்துடும். இப்போ நண்டு நல்லா சுத்தம் செஞ்சாச்சு. இப்போ அதை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கால்கள் எல்லாத்தையுமே 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சமைக்கல ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக டேப்பை திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க. ரொம்ப போட்டு அழுத்தாமல் இந்த மாதிரி அலசினா போதும். அலசியிலே ஒவ்வொரு நண்டாக எடுத்து பாருங்கள். அதில் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டுருங்க. இப்போ இந்த நண்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு அந்த மேலே பார்க்கையிலே தெரியும். இந்த பாருங்கள், இந்த நண்டில் இருக்குது. இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் எடுத்து போட்டுருங்க. இப்போ நண்டு எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் செஞ்சுட்டேன். இப்போ இதோட கால்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை அலசிக்கலாம். இப்போ நண்டுகளை நான் நல்லா சுத்தம் செஞ்சுட்டேன். இது கூட நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். எந்த நான்வெஜ் எடுத்தாலும் அது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதை ஒரு தடவை அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 தடவைக்கு நான் அலசி எடுக்க போகிறேன். இப்போ மஞ்சள் தூள் போட்டு 2 தடவை நான் அலசி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு நண்டு சுத்தமாயிருச்சு. ரொம்பவே சுலபமாக நண்டை சுத்தம் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.